சொந்த ஊர்ல நிரந்தர அரசு வேலைக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிவிப்புப்படி 7365 காலி பணியிடங்கள் இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. இந்த காலி பணியிடங்களுக்கான கல்வி தகுதி, சம்பள விவரங்கள் மற்றும் இந்த காலி பணியிடங்களுக்கு அப்ளை பண்றது எப்படின்ற டீடைல்ஸை நம்ம இந்த வீடியோல டீடைல்டா பார்க்கலாம். நம்மளுடைய யூடியூப் சேனல்ல அரசு வேலைவாய்ப்பு மற்றும் அரசு திட்டங்களுக்கான தகவல்களை ரெகுலராக அப்டேட் பண்ணுறோம். மறக்காம நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் குரூப்பிங் மற்றும் டெலகிராம் லிங்கையும் கிளிக் பண்ணி நமது அரசு வேலைவாய்ப்பு குழுவில் மறக்காம இல்லைங்க. நம்ம இப்போ இன்ஸ்டாகிராம் மற்றும் ஃபேஸ்புக்லேயும் இருக்கிறோம். அதுக்கான லிங்க்ஸையும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காம அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம்லையும் மறக்காம நம்மளுடைய பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் சொந்த ஊரில் கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான வேலை வாய்ப்பிற்கான அறிவிப்பை இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன், அதாவது IBPS நிறுவனம் வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த நிறுவனம் வெளியிட்டிருப்படி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் இந்த நோட்டிஃபிகேஷன் படி காலி பணியிடங்களோட எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா 7365. இந்த பணிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த பேங்க்கில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலான்னு வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, கனரா பேங்க், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க், யூகோ பேங்க், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா உள்ளிட்ட வங்கிகளில் PO/MTன்ற பணியிடங்களுக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிவுப்படி 7365 காலி பணியிடங்கள் இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. இந்த பணிகளுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் 48,480 85,920 வரைக்கும் சேலரி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பணிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் வயது வந்து பார்த்தீங்கன்னா 20 வயசுக்குள்ளே இருக்கணும். அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா 30 வயசுக்குள்ளே வந்து இருக்கலாம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. கூடுதல் தலைவர்களாக SC மற்றும் ST பிரிவிற்கு 5 வருடங்களும், OBC பிரிவினருக்கு கூடுதலாக 3 வருடங்களும், அப்புறம் PWD அதாவது பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசேபிலிட்டி பீப்புளுக்கு கூடுதலாக 10 வருடங்களும், எக்ஸ் சர்வீஸ் மேன் உள்ளிட்ட பிரிவினருக்கு கூடுதலாக வந்து 5 வருடங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வயது வரம்பில் வந்து தலைவர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. மேலும் இந்த பணிகளுக்கான குவாலிஃபிகேஷன் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து அடுத்தது வந்து பார்க்கலாம். இந்த பணிகளுக்கான குவாலிஃபிகேஷன் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. அதுவும் டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ரெகனைஸ் பண்ண யூனிவர்சிட்டி ஆர் காலேஜ், ஏதாவது ரெகனைஸ் பண்ண காலேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி வந்து முடிச்சிருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பணிகளுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் என்னன்ற டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த பணிகளுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் SC ST PWBD பிரிவினருக்கு ரூபாய் 175, மற்ற பிரிவினருக்கு 850 ரூபாயும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பணிகளுக்கு தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 3 கட்டமாக நடக்குது. முதல் கட்ட தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீலிமினரி எக்ஸாமினேஷன். இந்த எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக வந்து 100 கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. எந்த பிரிவுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் மற்றும் ரீசனிங் எபிலிட்டியிலிருந்து 100 கேள்விகள் வந்து இடம்பெறும். இந்த கேள்விகளுக்கு அதிகபட்ச மதிப்பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா 100 மதிப்பெண்கள். இதுக்கான டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமினேஷனுக்கான டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவர், அதாவது 60 மினிட்ஸ். ஸோ அடுத்த கட்ட தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாமினேஷன். இது வந்து ஆப்ஜெக்டிவ் டைப்லையும் மற்றும் டிஸ்கிரிப்டிவ் டைப்லையும் வந்து நடத்துகிறாங்க. இந்த ஆப்ஜெக்டிவ் டைப்பில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங், ஜென்ரல் எக்கனாமி, பேங்கிங் அவேர்னஸ், டிஜிட்டல் ஃபினான்ஷியல் அவேர்னஸ் இன்க்ளூடிங் RBI சர்க்குலர்ஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ், டேட்டா அனலிஸ் அண்ட் இன்டர்பிரேஷன் உள்ளிட்ட பிரிவுலேருந்து மொத்தம் 170 கேள்விகள் இருக்கும். மதிப்பெண்கள் பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக 200 மதிப்பெண்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த தேர்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷனுக்கான டூரேஷன் 160 நிமிஷம், அதாவது 160 நிமிஷம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் எக்ஸாமினேஷன் வந்து இருக்குது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 2 கேள்விகளுக்கு வந்து கேட்குறாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25 மதிப்பெண்கள் வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தம் 30 நிமிஷம் இந்த எக்ஸாமினேஷன் வந்து நடக்குது. இந்த பணிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா IBPS.in என்ற இணையதளத்தில் ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். மேலும் இந்த பணிகளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 26/7/2026. இந்த பணிகளுக்கு பொறுத்த வரைக்கும் டோட்டலாக வேகன்சிஸ் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். 7365 வேகன்சிஸ் வந்துருக்கு. அதனால் மறக்காமல் இந்த பணிக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். மேலும் இது போன்ற அரசு வேலைவாய்ப்பு உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும்னா மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.